பெண்களை வந்து ஏன் ஆண்கள் வேலை நிறையா, அதாவது குறிப்பிட்ட ஆண்கள் ஏன் வேலைக்கு போகிறதுக்கு தடுக்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு போகாத அப்படிங்கிறாங்க. அல்லது பெண்களை வந்து ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம், ஆனால் அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன் அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா பெண்களை பார்த்து பயப்படுறாங்க. எங்கே தன்னை விட வந்து மிஞ்சிடுவாளோ, தன்னை ஆதிக்கம் செலுத்தி விடுவாளோ, தன்னை அடிமைப்படுத்தி விடுவாளோ அப்படின்னு நினைக்கலாம். தன்னை விட அவள் பெரியவளாகி விடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்து பயப்படுறாங்க. அதனால் பெண்களை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் சொல்கிறாங்க. ஆண்கள் வந்து அப்போ பெண்களை பார்த்து பயப்படுறாங்கங்கிறது தான். அது அப்போ வந்து ஒரு ஆண் வந்து சர்வாதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அடிமைப்படுத்துகிறான், வேலைக்கு போட மாட்டேங்கிறான், சுதந்திரமாக வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னா அது ஒரு பயந்தாங்குழித்தனம். அதாவது ஆண் சர்வாதிகாரம் என்பது ஒரு கோழைத்தனம், ஒரு பயந்தாங்குழித்தனம். அதனால் வந்து அப்படிப்பட்டவர்களை கோழைகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் கோழைத்தனத்தை நாம் வந்து கோழைகள் ஆகிவிடக்கூடாது. ஆண்கள் வந்து என்ன நினைக்கணும்னா கோழைகளாக ஆகிவிடக்கூடாது, வீரத்தோடு இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீரத்தோடு இருக்கணும். வீரம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களை வந்து அடிமைப்படுத்துனீங்கன்னா நீங்கள் அந்த பெண்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அவங்க அவங்க வந்து உங்களை விட பெரிய ஆள் ஆகிடுவாங்களோ, உங்களை மிஞ்சிடுவாங்களோ, உங்களை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு தான் அவங்க வளர்ச்சியை தடுக்கிறீங்க. அவங்க சுதந்திரத்தை வந்து பறிக்கிறீங்க, அவங்கள வந்து அடக்குறீங்க, முடக்குறீங்க, ஒடுக்குறீங்க, அடிமைப்படுத்துகிறீங்க. அப்போது அடிமைப்படுத்துகிற பெண்களை அடிமைப்படுத்துகிற அத்தனை பேரும் கோழைகள், பயந்தாம்பிச்சாளிகள், பயந்து சாகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் பயந்தாங்குழிகளாக இருக்கிறத விட வீரர்களாக இருப்பது தான் முக்கியம். அதனால் பெண்களின் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதற்கு தடையாக இல்லாமல் இருப்பவர்கள், பெண்களின் சுதந்திரத்தை வரவேற்பவர்கள், அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, சுதந்திரமான வாழ்க்கைக்கு வழியமைத்து கொடுக்கிறவர்கள் உண்மையான வீரர்கள். ஆணாதிக்கம் என்பது ஒரு பெண்களின் சுதந்திரத்தை விரும்பக்கூடியது. ஆணாதிக்கம் என்பது நல்லது, அது வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தாது. ஆணாதிக்கம் என்பது வீரம் சார்ந்த ஒரு அணுகுமுறை, பெண்களை அடிமைப்படுத்தாது. ஆண் சர்வாதிகாரம் தான் பெண்களை அடிமைப்படுத்தும், அதுதான் கோழைத்தனம். அதுமாதிரி பெண் அடிமைத்தனம் என்பதும் ஒரு கோழை. இந்த ஆண் சர்வாதிகாரிகளை பார்த்து பயப்படுறான், கோழைகளை பார்த்து பயப்படுற கோழைகள் யார்? பெண் அடிமைகள். அடிமைகளாக இருக்கிற பெண்கள் வந்து கோழைகளாக இருக்கிற ஆண்களை பார்த்து பயப்படுகிற பெண்கள். ஆண் சர்வாதிகாரம் என்பது ஆண்களின் கோழைத்தனம். அப்படிப்பட்ட கோழைத்தனம் உள்ள ஆண் சர்வாதிகாரிகளை பார்த்து பயந்துக்கிட்டு தனது சுதந்திரத்தை இழந்து தவிக்கிற அந்த பெண்கள் இருக்காங்களா, கோழைகளாக்கப்பட்ட பெண்கள். கோழைகளால் மற்றவங்களை கோழைகளாக தான் ஆக்க முடியும். கோழைகளால் மற்றவர்களை கோழைகளாகத்தான் ஆக்க முடியும். வீரர்கள் மட்டும்தான் வீரர்களை உருவாக்குவார்கள். அதனால் வந்து ஆணாதிக்கம் என்பது அறிவுபூர்வமானது, இயந்திர அறிவியல் உலகில் அறிவுபூர்வமான அணுகுமுறை. அது இப்போ ஆண் சர்வாதிகாரம் என்பது முட்டாள்தனமான அணுகுமுறை, மூட நம்பிக்கை சார்ந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து நாம் வீரர்களாக இருக்க வேண்டும். ஆண்கள் வந்து வீரர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆணாதிக்கம் மட்டும் போதுமானது. ஆண் சர்வாதிகாரம் தேவையில்லாதது, அது வந்து அருவருப்பானது, அது இழிவானது. அது மாதிரி பெண் அடிமைத்தனம் என்பது பெண்களுக்கு இழிவானது, அது அருவருப்பானது. அதனால் பெண்கள் ஆணாதிக்கம் செய்கிற ஆண்களை வரவேற்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், உதவியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடிமையாக இருக்க ஒருபோதும் சம்மதிக்கக்கூடாது. பெண்கள் உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாக இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு சுதந்திரம் இருக்குது, உதவி செய்வதில் ஒரு சுதந்திரம் இருக்குது. விருப்பப்பட்டு தான் அந்த உதவியை அவங்க செய்கிறாங்க. ஆணாதிக்கம் என்பது ஒரு பெண்ணின் மீது ஆண் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால் அவன் விருப்பப்பட்டு தான் ஆதிக்கம் செலுத்துகிறான். அந்த பெண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவன் விரும்புகிறான். அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆண் தன் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஆணுக்கு உதவி செய்கிறாள் என்றால் உதவி செய்வதற்காக அவள் விரும்புகிறாள். அதனால தான் அவள் வந்து உதவி செய்கிறாள். விருப்பப்பட்டு உதவி செய்வது, விருப்பப்பட்டு ஆதிக்கம் செலுத்துவது, அதில் வந்து ஒரு விருப்பம் இருக்குது. அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. விருப்பம் இல்லையா, உன்னுடைய ஆதிக்கத்திற்கு நான் அடங்க மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, உன்னுடைய ஆதிக்கத்தை எனக்கு ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் போவதற்கு அவளுக்கு உரிமை கொடுத்து விட வேண்டும். அதனால் உனக்கு உதவியாக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம் சொல்லிவிட்டு அவள் போயிடலாம். அதுதான் சுதந்திரம். அது மாதிரி உன்னிடம் ஆதிக்கம் செலுத்த
எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். அதனால் ஆணாதிக்கம் என்பது அது விருப்பம் சார்ந்தது. பிடித்தவர்கள் மீது தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் ஒரு ஆணால். அது மாதிரி பிடித்தவர்களுக்குத்தான், பிடித்த ஆண்கள் மீது தான் ஒரு பெண் வந்து அந்த ஆணுக்கு உதவியாக இருக்க முடியும். இது வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்பதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அடக்குமுறை, சர்வாதிகாரங்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நீ எனக்கு அடிமையாக இரு என்பது போன்றது, என்பதை அடிப்படையாக கொண்டது. அதனால் சர்வாதிகாரம் என்பது தவறாக, இழிவானது, குற்றம் அது. அதனால் வந்து ஆண் சர்வாதிகாரம் என்பது ஒரு குற்றம், அது ஒரு கோழைத்தனம் நம்ம சொல்லியாச்சு. பயப்படுறாங்க, பெண்களை பார்த்து பயப்படுறாங்க. எங்கே தங்களை விட மிஞ்சிடுவாங்களோ, தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுவார்களோ, தங்களை விட பெரியவர்களாகி விடுவார்களோ என பெண்களை பார்த்து பயந்து போய் அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அப்போ அடிமைப்படுத்துகிறாங்க. ஆண் சர்வாதிகாரம் என்பது ஒரு குற்றம், அது ஒரு கோழைத்தனம். பெண்களை பார்த்து பயப்படுறாங்க. அதனால் வந்து அப்போ பயப்பட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அடிமைப்படுத்துவது என்பது ஒரு குற்றம் என்றால், அப்போ இந்த குற்றம் என்பது ஒரு கோழைத்தனம். குற்றங்கள்லாம் ஒரு கோழைத்தனத்தின் வெளிப்பாடு தான். எப்படி ஆண் சர்வாதிகாரம் என்பது ஒரு குற்றம், அந்த குற்றம் என்ன, எதுக்கு காரணம், பெண்களை பார்த்து பயப்படுறான். பெண்கள் தன்னை விட மேலானவர்களாக ஆகிவிடுவார்கள், தன்னை ஆதிக்கம் செலுத்தி விடுவார்கள், தன்னை தனக்கு மதிப்பு கொடுக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த செயல் குற்றம். அப்போ குற்றம் என்பது ஆண்கள் பெண்களை பார்த்து பயப்படுறதுனால தான் அந்த குற்றம் செய்வதற்கு காரணம். ஆண்களுடைய கோழைத்தனம் தான் அந்த பெண்களை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த கோழைத்தனம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த குற்றங்களை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா குற்றம் என்றாலே கோழைத்தனம் தான். இனி எந்த குற்றம், பெண்களை அடிமைப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, திருடுறதா இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் எல்லாமே கோழைத்தனம் தான். அதனால் குற்றங்கள் அனைத்தும் கோழைத்தனம் என்பதையும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு குற்றங்கள் அதிகமாகிவிட்டது, இயந்திர அறிவியல் உலகில் குற்றங்கள் அதிகமாகிவிட்டது. அப்படின்னா என்ன காரணம், கோழைத்தனம் அதிகமாகி மக்கள் எல்லாம் கோழைகளாகிவிட்டார்கள். இந்த உலகத்தில் குற்றங்கள் அதிகமாகிவிட்டது, நோய்கள் அதிகமாகிவிட்டது. நோயினாலே அது குற்றத்தோட வெளிப்பாடு தான். குற்றங்கள் செய்ததால் தான் அதற்கு தண்டனையாக நோய்கள் ஏற்பட்டது. அவங்கவுங்க உடலுக்கு அவங்கவுங்க தீங்கு செய்கிறாங்க, அந்த குற்றத்திற்கு தண்டனை தான் நோய்கள். சத்தான உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடணும், மலிவான உணவுகளை சாப்பிட்டு உடம்புல நோயை வரவழைத்து கொண்டார்கள். அப்போ அவங்க உடம்புக்கு அவங்கவுங்க செய்த தீங்கு தான் நோய்களுக்கு காரணம். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்கவுங்க உடம்புக்கு மலிவான உணவுகளை சாப்பிட்டு அவங்கவுங்க உடம்புல நோயை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போது ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் தனது உடம்புக்கு மலிவான உணவுகளை சாப்பிட்டு அவர் உடம்புல நோயை ஏற்படுத்திக்கிறாரு. அப்புறம் அவர் குடும்பத்துக்கும் அந்த உணவு தான் கொடுப்பாரு, அவர் மனைவிக்கும் அந்த உணவு தான் சாப்பிட்றதுக்கு அனுமதிப்பார். அப்புறம் அவர் பிள்ளைகளுக்கும் அந்த உணவு தான் கொடுப்பார். மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறார், மற்ற உடல்களுக்கும், அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் உடலுக்கும் தீங்கு செய்கிறார். மற்றவர்களின் உடலிலும் நோயை ஏற்படுத்துவதற்கு இவர் காரணமாக இருக்கிறார், அவருடைய உடலிலும் நோயை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறார். அந்த குற்றத்திற்கு தான் அவருக்கு தண்டனையாக நோய்கள் வந்தது, மற்றவர்களுக்கும் நோயை ஏற்படுத்தி விட்டார். அதனால் வந்து குற்றங்கள் என்பது ஒரு கோழைத்தனம், அதற்கு தண்டனை அந்த கோழைத்தனம், அந்த குற்றத்திற்கு தண்டனை தான் நோய்கள்னாலே அது கோழைத்தனத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை, பலவீனம். அந்த மலிவான உணவுகளிலிருந்து விடுபட முடியாத அந்த பலவீனம், கோழைத்தனம். ஒரு வீரம் இல்லை, தன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிற அந்த அளவுக்கு வீரம் இல்லை, துணிவு இல்லை, மன உறுதி இல்லை, மன உறுதியற்ற நிலை, கோழைத்தனமான நிலை, பலவீனமான நிலை தான் நோய்களுக்கான காரணம். நோய்கள் என்றாலே பலவீனமான நிலை. நோய் ஒருத்தட்ட இருக்குனாலே அவர் கோழைன்னு அர்த்தம். நோய் ஒருத்தட்ட இருக்குனாலே அவர் கோழை, பலவீனமானவர், மன உறுதியற்றவர், வீரம் இல்லாதவர். இப்போ நான் கூட நோயாளி தான். அதனால தான் இந்த ஆராய்ச்சியை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நோயின்னு சொல்லிட்டே கிடக்கிறேன் அப்படின்னா நான் நோயில் இருக்கேன். இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி தான் நான் அதுலேருந்து வெளியே வரேன். இது ஒரு மருத்துவம், நான் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறேன். எனது சிகிச்சை அனுபவங்களைத்தான் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். இப்படித்தான் சிகிச்சை எடுத்துக்கணும். வெறும் மருந்து டானிக்கை குடிச்சிட்டா நோய் குணமாயிடும்னு நினைக்காதீங்க. இப்படித்தான் சிகிச்சை எடுக்கணும், பல முனைகளில் சிகிச்சை எடுக்கணும். நானும் மருந்து சாப்பிடுவேன். இப்படி அறிவையும் நாம் பெற வேண்டும். இந்த மாதிரியும் ஆராய்ச்சி பண்ணணும், இந்த மாதிரியும் நமது வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம நோயிலிருந்து விடுபட முடியும். நானும் ஒரு பயங்கரமான நோயாளியாக இருந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அதிலிருந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கேன். எனது வீரத்தை அதிகரித்து கொண்டே வருகிறேன். கோழைத்தனத்திலிருந்து நான் விடுபட்டு கொண்டே வருகிறேன். குற்றங்களிலிருந்து, நானே எனக்கு செய்த அந்த குற்றங்களிலிருந்து
நான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டு வருகிறேன். எனது அனுபவங்களைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாளைக்கு எனக்கு நோயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நோய் முற்றிலும் குணமடைந்து விட்டது, கண்டிப்பாக குணமடைஞ்சிரும்னு நான் நம்புகிறேன். அப்படிங்கும்போது என் உடம்புல நோயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் அந்த நோயை பற்றியே பேச மாட்டேன். அப்புறம் நான் ஆரோக்கியத்தை பற்றி பேசிடுவேன். நான் என்னவா இருக்கிறேனோ அப்போ தான் அதை பற்றி நான் பேசுவேன். குற்றத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன். அதனால தான் குற்றத்தை பற்றி பேசுகிறேன். நோயை பற்றி பேசுகிறேன் என்றால் நான் நோயாளியாக இருக்கிறேன். அதனால தான் நோயை பற்றி பேசுகிறேன். நான் ஆரோக்கியமாக இருந்துட்டேன் அப்படின்னா நான் நோயை பற்றி நான் ஏன் பேச போகிறேன்? எனக்காகத்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், மற்றவர்களுக்காக நான் பேசலை. எனக்காக பேசுவதை நான் மற்றவர்களுக்காகவும் முன்வைக்கிறேன், மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பேசுகிறேன். அதில் என்னுடைய நலனும் அடங்கியிருக்கிறது. அதுதான்.